Hello students, last video நம்ம வந்து types of partners பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா types of partnerships. ஓகேவா, பார்ட்னர்ஷிப்ஸ் அதாவது கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு அந்த பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ். Partnerships can be classified on the basis of two factors with duration and liability. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இரண்டு வகையாகனா என்னென்ன ஃபேக்டர், அதாவது எந்த காரணிகளை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து இரண்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டியூரேஷன்னா டைம் பீரியட், எந்த கால அளவு வரை அப்படின்ற டியூரேஷன், அண்ட் லயபிலிட்டி எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அந்த கடனுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இதை பேஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் தேர் கேன் பி டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதாவது டியூரேஷன் டைம் சொன்னேன் இல்லையா, கால அளவு, அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இரண்டு வகையான பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பார்ட்னர்ஷிப் அட் வில் அண்ட் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா விருப்பத்தின் பேரில் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது, அண்ட் ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக வந்து இருக்கக்கூடிய, அதாவது இப்போ பார்ட்னர்ஷிப் அட் வில்னா அவங்க விருப்பத்தின்படி எத்தனை காலம் வேணாலும் அவங்க வந்து ஒரு பார்ட்னராக இருப்பாங்க. இல்லை பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பார்ட்னராக நான் இருக்கேன் அப்படின்றது, அதாவது டைம் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் இரண்டு வகையாக சொல்லியிருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புங்க. இப்போது அந்த கடனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு தன்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஒன்று வித் லிமிட்டட் லயபிலிட்டி, வித் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் அவங்க வந்து ஒரு பொறுப்புகளை வந்து, அதாவது கடனை திருப்பி கொடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இல்லை அன்லிமிட்டட் லயபிலிட்டினா எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ்க்கு வாங்கியிருக்காங்களோ அதை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய, மொத்தமாக திருப்பி கொடுக்கக்கூடிய, தன்னுடைய பங்கை மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக வந்து இருக்கக்கூடியவங்கள தான் வித் அன்லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன்னா கால அளவு, டைம் டியூரேஷன், எந்த காலம் வரை, எந்த டைம் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகேவா, திஸ் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எக்ஸிஸ்ட் அட் த வில் ஆஃப் த பார்ட்னர். இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பார்ட்னர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து எத்தனை காலம் வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் அவரால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருக்க முடியும். ஓகேவா, ஸோ இட் கேன் கண்டினியூ ஆஸ் லாங் ஆஸ் த பார்ட்னர்ஸ் வாண்ட். ஸோ அந்த பார்ட்னர் வந்து எவ்வளோ நாட்களுக்கு, எவ்வளோ வருடங்களுக்கு தான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அத்தனை காலம் வரைக்கும் அவர் வந்து பார்ட்னராக இருப்பார். அண்ட் இஸ் டெர்மினேட்டட் வென் எனி பார்ட்னர் கிவ்ஸ் எ நோட்டீஸ் ஆஃப் வித்ட்ராயல் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் டு தி ஃபார்ம். சப்போஸ் அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஓகே இல்லை போதும், நான் வந்து என்னுடைய பார்ட்னர்ஷிப் இதிலிருந்து நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்தாருன்னா அப்பத்திலிருந்து அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பினுடைய பார்ட்னராக இருக்க மாட்டார். ஸோ அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு லாங் டேர்முக்கு பார்ட்னராக இருக்கிறதும், இல்லை அவருடைய விருப்பத்தின் பேர்லேயே பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியே வர்றதும் எல்லாமே அந்த பார்ட்னருடைய கையில் இருக்குது. அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப்பை தான் பார்ட்னர்ஷிப் அட் வில். அந்த பார்ட்னரனுடைய விருப்பம் அதை பொறுத்து தான் எவ்வளோ
டைம் டியூரேஷன் வரைக்கும் அவர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இருக்கணும் இல்லை இருக்க வேண்டாம் அப்படின்றது அவருடைய விருப்பத்தை பொறுத்தே வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்டு ஃபார் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் ப்ராஜெக்ட், சே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பில்டிங் ஆர் அன் ஆக்டிவிட்டி டு பி கேரிட் ஆன் ஃபார் எ ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் இஸ் கால் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னா இப்போ வந்து நிறைய இந்த ரோட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரோட் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் ஓகேவா, அந்த ரோடை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த பார்ட்னராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பார்ட்னரை தான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை நடத்தி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை முடித்த உடனே அவங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அப்படிப்பட்டவங்கள தான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். It dissolves automatically when the purpose for which it was formed is fulfilled or when the time duration expires. இப்போ வந்து அவங்க பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒரு பார்ட்னர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து இவர் வந்து வெளியே வந்துடுவார். ஆட்டோமேட்டிக்காக இவர் அந்த பார்ட்னராக இருக்க முடியாது. அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தான் அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருப்பாங்க. இல்லை டைம் டியூரேஷன், இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலை வந்து கட்டுறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னா அந்த 5 வருஷம் வரைக்கும் அவர் வந்து அந்த பார்ட்னராக இருந்துட்டு அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பார்ட்னர்லேருந்து விலகி வெளியே வந்துடுவார். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் அட் வில்ன்றது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவரே வந்து தன்னிச்சையாக நான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக நான் இருப்பேன் அப்படின்னு எவ்வளோ நாள் வரைக்கும் அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அத்தனை நாள் வரைக்கும் அவர் இருப்பார். இன்கேஸ் நான் உடனே வந்து நான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து இமீடியட்டாக நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னாலும் அவரால் வெளியே வர முடியும். அவருடைய விருப்பத்தை பொறுத்து தான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப். ஆனால் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் அவர் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர் அப்படின்ற நிலையிலிருந்து அவர் வெளியே வந்துடுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப். தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி, அதாவது கடனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பை பொறுத்து பார்ட்னர்ஷிப் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் பார்ட்னர்ஷிப். பொதுவான ஒரு பார்ட்னர்ஷிப்னால் எப்படி இருக்கும்னா இன் ஜென்ரல் பார்ட்னர்ஷிப் த லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் அன்லிமிட்டெட் அண்ட் ஜாயிண்ட். பொதுவாக ஒரு பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும்போது அந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸுக்காக எவ்வளோ கடன் வாங்குகிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஈக்குவல் ரேஷியோவில் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கணும். ப்ராஃபிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்குவல் ரேஷியோவில் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே போல் ஈக்குவல் ரேஷியோவில் அந்த கடனையும் திருப்பி கொடுக்கக்கூடிய பொறுப்புடையவராக வந்து அவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து தான் செயல்படுவாங்க. த பார்ட்னர்ஸ் என்ஜாய் the right to participate in the management of the firm and their acts are binding on each other as well as on the firm. இந்த பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எல்லாருமே ஒன்றிணைந்து ஓகேவா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒன்றிணைந்து தான் வந்து அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகக்கூடதா இருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ஃபர்ம் இஸ் ஆப்ஷனல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யணுமா அப்படின்னா அது வந்து பண்ணலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் பேரில் வந்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து அவங்க பண்ணலாம். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபர்ம் இஸ் அஃபெக்டட் பை த டெத், லியூனசி, இன்சால்வன்சி ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ். எப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து இறந்துட்டாலோ இல்லை வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக நடத்த முடியாத அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தாலோ ஓகேவா
ஓகேவா? இல்லை அந்த பிஸ்னஸ்லேருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலோ அப்போ வந்து அவரால் என்ன பண்ண முடியாது, அந்த பார்ட்னராக வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பட் அந்த பார்ட்னராக இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த லயபிலிட்டிக்கு முழு பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க. இதுதான் ஜென்ரல் பார்ட்னர்ஷிப். லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடுது. லிமிட்டட் அதாவது ஒரு பர்டிகுலர் கடனுக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க. இன் லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் த லயபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் பார்ட்னர் இஸ் அன்லிமிட்டட் வேராஸ் த ரெஸ்ட் மே பி லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸினுடைய ஒட்டுமொத்த லயபிலிட்டியும் மொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து லிமிட்டட் லயபிலிட்டியாக இருக்கும். அதாவது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் அவங்க வந்து கடனை பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து முழுசாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. Such a partnership does not get terminated with the death, lunacy or insolvency of the limited partners. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பார்ட்னர்ஸாக இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து கடனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்கேஸ் அவங்களுடைய டெத்தோ இல்லை வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழலோ இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழலோ அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏற்படும் பொழுது ஜென்ரல் பார்ட்னர்ஷிப் மாதிரி இவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து என்ன ஆகாது, டெர்மினேட் ஆகாது, முடிவுக்கு வராது. ஓகேவா? ஜென்ரல் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற யாராவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலோ கண்டினியூ பண்ண முடியாமல் போனாலோ அந்த பார்ட்னர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும், முடிவுக்கு வந்துடும். ஆனால் லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் லயபிலிட்டி பே பண்ணக்கூடிய பார்ட்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் லிமிட்டட் பார்ட்னர் யாராவது ஒருத்தர் இறந்துட்டா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டெர்மினேட் ஆகாது, முடிவுக்கு வராது, கண்டினியூஸாக அந்த பிஸ்னஸை நடத்துகிறதா தான் இருக்கும். ஓகேவா? The limited partners do not enjoy the right of management and their acts do not bind the firm or the other partners. இந்த லிமிட்டட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய டு நாட் என்ஜாய் த ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய உரிமைகளை வந்து அவங்களால முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அண்ட் தர் ஆக்ட்ஸ் டு நாட் பைண்ட் த ஃபர்ம் ஆர் தி அதர் பார்ட்னர்ஸ், அவங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பார்ட்னரை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்கக்கூடியதாகவும் அது இருக்காது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சச் பார்ட்னர்ஷிப் இஸ் கம்பல்சரி. ஆனால் இந்த லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது பதிவு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் லிமிட்டட் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் பார்ட்னர்ஷிப். திஸ் ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப் this form of partnership was not permitted in India earlier. ஆனால் இந்த லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் முதல்லலாம் வந்து அதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. த பர்மிஷன் டு ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் வித் லிமிட்டட் லயபிலிட்டி ஹாஸ் பின் கிராண்டட் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ஸ்மால் என்டர்பிரைசஸ் பாலிசி இன் 1991. இப்போது ஏன் இந்த வந்து லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வந்தாங்க? எல்லாருமே வந்து அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை பண்ண முடியுமா அப்படின்னா பாசிபிலிட்டி கிடையாது. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இஷ்டம் இருக்கலாம், ஆனால் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சியும் ஒருத்தவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்றத வந்து அப்படிப்பட்ட விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவானது தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் அதாவது ஸ்மால் என்டர்பிரைசஸ் பாலிசி அப்படின்றது வந்து 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த லிமிட்டட் லயபிலிட்டி வச்சு என்ன பண்ண முடியும், பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. The idea behind such a move has been to enable
enable the partnership firm to attract equity capital from friends and relatives of the small scale entrepreneurs who were earlier reluctant to help due to the existence of unlimited liability clause in the partnership form of the business. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஸ்மால் என்டர்பிரைசஸ் பாலிசி அப்படின்ற வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்களால பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ ஸ்மால் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களால முழுமையாக கடனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மால் அமௌண்ட் வச்சிருக்கின்ற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒன்றாக இணைந்து லிமிட்டட் லைபிலிட்டி அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு கடன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற பட்சத்தில் வரும்போது சேஃபர் சைடாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்க வந்து எல்லா கடனையுமே ஒரே ஆள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது உருவாகுவதற்கான நிறைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து அமையும். அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து கடன் ஸோ அப்படி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை வாங்கி அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவங்களால இன்வால்வ் ஆகி அவங்களால ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது பிஸ்னஸ் லெவல் அப்படின்றது வந்து நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அது உருவாக்கும் இந்த லிமிட்டட் லயபிலிட்டியாக இருந்தால். அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் வந்து 2 வகை இருக்குது, ஆன் த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.